வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை ஜலதோஷம்ன்ற பிரச்சனை வயது வித்தியாசம் பார்க்காம வரும். இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்ப்பை யூனிவர்சிட்டி ஆஃப் காம்பைன்களை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் உடற்பயிற்சி. உடற்பயிற்சி செய்கிறது மூலமாக தசைகள் வலுவடைஞ்சு அதன் மூலம் நம்ம உடம்பு ரொம்ப கதகதப்பாக வைத்துக்கொள்ள முடியும். சரியான உடற்பயிற்சி மூலமாக உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து ஜலதோஷம், இருமல் போன்ற குளிர்கால நோய்களையும் நம்ம கட்டுப்படுத்தலாம். இந்த சோதனைகளுக்கு எலிகளை சில உடல் அசைவுகளுக்கு உட்படுத்தி குளிர்ந்த இடத்துல சோதனை செஞ்சுருக்காங்க. அதோட உடல் எடை, உடலின் சர்க்கரை அளவு கணக்கிடப்பட்டு உடல் அசைவுகளுக்கு உட்படுத்தப்பட்ட எலிகள் நல்ல நிலையில் இருந்தது கண்டறியப்பட்டிருக்கு. எனவே மனித உடலுக்கு உடற்பயிற்சின்றது ரொம்ப அவசியம். திருவள்ளுவர் அவரோட குரல்ல மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று, அதாவது உணவானாலும் செயலானாலும் அளவோடு இருத்தல் நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. நவீன காலத்தில் விளையாட்டு போன்ற நிகழ்வுகள் குறைஞ்சு மக்கள் தொலைத்தொடர்பு சாதனங்களை நாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பாரம்பரிய உணவு முறைகளை பற்றியும் உடற்பயிற்சி முறைகளையும் பற்றியும் பொதுவான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இது மாதிரியான அறிவியல் சம்பந்தமான உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த இன்னும் தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.